ஹாய்ங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலையில எந்திரிச்சோனே ஆஸ் யூஷுவல் நம்ம வேலையா கீழ போயிட்டு வாசலெல்லாம் கூட்டிட்டு வந்தாச்சு. தினமுமே அது போயிட்டு வாசல பெருக்கிட்டு வந்தேன் அப்படின்னாவே, அது ஒரு நல்ல ஒரு எக்ஸர்சைஸ் மாரி இருக்குங்க. அன்னைக்கு நான் வாசல் கூட்டல அப்படின்னா, அன்னைக்கு பூராவுமே வந்து பார்த்திங்கன்னா, அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கும். நம்ம போயிட்டு கீழ நல்லா குனிஞ்சு, நல்லா வந்து பெருக்கிட்டு ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு, தண்ணியெல்லாம் அடிச்சு கோலம் போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னா, அதுவே ஏதோ ஒரு சின்ன எக்ஸர்சைஸ் பண்ண மாரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகும். அதனாலேயே என்னமோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, யாரையாச்சும் வச்சு நம்ம வாசல் பெருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரவே மாட்டேங்குதுங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் நானே போய் செஞ்சேன் அப்படின்னா தான் எனக்கு திருப்தி. கோலம் என்னமோ நெறைய தெரியாது. ஆனா போட்ட கோலமே தான் போடுவேன். பட் அது வந்து பார்த்திங்கன்னா தினமும் புதுசா இருக்கும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் கிரேவி பண்ணிவிட்டு தோசை தாங்க. அதோட வந்து ஒயிட் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். அதில் வந்து முருங்கைக்கீரை சாதம் தான் அப்புக்கு வந்து கேட்டிருந்தான். அதனால் முருங்கைக்கீரை சாதம் வந்து பண்ணி கொடுத்தாச்சு. பொரியல் வந்து கேரட், உருளைக்கிழங்குலாம் இருந்தது. அதெல்லாம் போட்டு ஒரு பொரியல் வந்து பண்ணியாச்சு. எக்ஸாம் டைம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, பக்தி கொஞ்சம் முத்திரும் அப்புக்கு. மற்ற நாள்னாலும் தினமுமே வந்து பார்த்திங்கன்னா, பூஜை ரூமில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் தண்ணி மாற்றிரணும். அதுக்கப்புறம் காஞ்ச பூவெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக பூ வச்சுட்டு, விளக்குக்கு திரியெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு தான் வந்து போகணும் அப்படின்றது தான் அப்புக்குட்டியோட வேலை. சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்க மறந்துட்டாங்க. அதனால கற்கண்டு எடுத்து வச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து தலையெல்லாம் வாரி விட்டுட்டு நானும் கிளம்பிட்டேங்க. உங்கள் வீட்டில் குட்டீஸ் இது போலலாம் வேலை செய்வாங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.